குருப்பியோ நம ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 பக்தி என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 919 இருந்து ஆரம்பிக்கிறது. 6 ஸ்லோக துதி. ஜாதி சந்தஸ்களை கொண்டுதான் ஷட்பதியை ஆச்சாரியால் செய்திருக்கிறார். அத்வைதி, ஆனால் அவர் காட்டாத வெரைட்டி, வேறுபாட்டு விசித்திரம் இல்லை. இந்த ஸ்துதியில் உள்ள எல்லா ஸ்லோகங்களுமே ஆர்யாவிரதத்தில் அமைந்தவை. அவை ஒவ்வொன்றிலும் முதல் வரிக்கு 3ஆம் வரிக்கும் 12 மாத்திரைகள், 2ஆம் வரிக்கு 18 மாத்திரைகள், 4ஆம் வரிக்கு 15 மாத்திரை. பாதம் பாதமாக கணக்கு பண்ணி பார்த்தீர்களானால் பொழுதுபோக்காக இருக்கும். உயிரெழுத்துக்களை கொண்டு எண்ணாமல் லகு குரு மாத்திரை சேர்த்து மாத்திரை பார்த்து எண்ணினால்தான் இந்த ஸ்லோகங்களின் விதிப்படி ஏற்பட்ட ஒரு பேட்டர்ன் இருப்பதாக தெரியும். இல்லாவிட்டால் சீர் சரியில்லை என்று தோன்றிவிடும். ஆனாலும் ஆச்சாரியாளின் வாக் விசேஷம் விருத்தங்களுக்கே அதிகம் பழகி ஜாதிகளை புரிந்து கொள்ள முடியாத நமக்கும் கூட இந்த ஷட்பதி ஸ்லோகங்களை நாம் சொல்கிற போதே அவற்றில் சீரில்லை என்கிற மாதிரி கொஞ்சம் கூட தோன்றாது. வார்த்தைகளும் சப்தங்களும் ஒன்றுக்கொன்று ரொம்பவும் இசைந்து, இந்த இரண்டும் அர்த்தத்தோடையே இசைந்து செல்வதான அழகான போக்கிலேயே இந்த ஸ்தோத்திரம் அமைந்திருக்கிறது. குழந்தை கூட நினைவு வைத்துக் கொள்ளும்படியாக அவ்வளவு சுலபமாக இருக்கிறது. பலஸ்ருதி மாதிரி இருக்கிற கடைசி ஸ்லோகத்தை விட்டுவிட்டால் இதிலே 6 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. பலஸ்ருதியும் மேலே சொன்ன அந்த மீட்டரில் இருப்பதுதான். பலஸ்ருதி மாதிரி தான். அசல் பலஸ்ருதி இல்லை. அசல் பலஸ்ருதி என்றால் இந்த ஸ்லோகத்தை சொல்பவருக்கு இன்னென்ன பலன்கள் உண்டாகும் என்று உடைத்து வியக்தமாக சொல்லியிருக்க வேண்டும். இங்கே கடைசி ஸ்லோகத்தில் அப்படி சொல்லவில்லை. அதை பற்றி பிறகு சொல்கிறேன். கடைசி ஸ்லோகத்தை கடைசியில் தானே சொல்ல வேண்டும். முதல் ஸ்லோகத்திலிருந்தே வரிசையாக சொல்லிக் கொண்டு போகிறேன். முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும் முன் இப்பொழுது டைட்டில் ஷட்பதி என்பது என்ன என்று சொல்ல ஆரம்பித்தேன். இதிலே 6 ஸ்லோகங்கள் பலஸ்ருதி நீங்களாக உள்ளன. அதனால் ஷட்பதி, அதாவது 6 பதங்கள் கொண்ட நூல் என்று ஆச்சாரியால் டைட்டில் கொடுத்திருக்கிற போது பதம் என்றால் ஸ்லோகத்தின் ஒரு பாகம் என்று அர்த்தம் கொடுக்காமல் ஒரு முழு ஸ்லோகத்தையே பதம் என்று குறிப்பிடுவதாக தெரிகிறது. பதம் என்ற வார்த்தை பல அர்த்தத்தில் பிரயோகமாகிறது. வேதத்தில் பதம் கிரமம் என்று சொல்லிக்கொண்டே போய் கணம் என்பதில் முடிப்பார்கள். மந்திர அக்ஷரங்களை பல தினசில் மாற்றி மாற்றி கோத்து வாங்கி சொல்வது தான் பதம், கிரமம், கணம் எல்லாம். கணம் வரைக்கும் தேர்ச்சி பெற்றவரை தான் கணபாட்டி என்பது. இங்கே பதம் என்றால் வார்த்தையை வார்த்தையாக பிரித்து சொல்வது. காற்பகுதியை மட்டுமின்றி முழு ஸ்லோகத்தையே பதம் என்று குறிப்பிடும் வழக்கமும் உண்டு. ஜெயதேவரின் கீத கோவிந்தத்தை அஷ்டபதிகள் என்கிறோமே, இங்கே பதம் என்றால் ஒரு முழு செய்யுள், ஸ்டான்சா என்றே ஆகிறது. தமிழில் கூட ஒரு பதிகத்தையோ பாசுரத்தையோ குறிப்பிட்டு அதில் எத்தனை செய்யுள் இருக்கிறது என்று கேட்பதற்கு பதில் எத்தனை அடி இருக்கிறது என்று கேட்கிறோம். இங்கே அடி என்றால் செய்யுளின் ஒரு பாகம் என்று அர்த்தமாகாமல் முழு செய்யுள் என்றே ஆகிறது. இப்படியே தான் ஒரு கீர்த்தனம் என்று எடுத்துக்கொண்டாலும் 4-5 சரணம் இருந்தால் எத்தனை அடிகள் என்று கேட்கிறோம். இதில் இன்னொரு வேடிக்கை கூட. சேலாகமாக இருந்தால் பதம் பாதம் என்கிறோம். பாட்டாக கீர்த்தனமாக இருந்தால் சரணம் என்கிறோம். பாதம் என்பது போலவே சரணம் என்றாலும் கால்தான் அடி என்பதும் காலை குறிப்பது தானே. அடிமேல் அடி வைத்து முன்னே போக போக பதே பதே என்று சொல்வார்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் என்று அர்த்தம். இப்படியே பக்தியில் அடிமேல் அடி வைத்து ஒவ்வொரு ஸ்லோகத்தின் வழியாக முன்னேற வழி சொல்கிறதாலும் இது ஷட்பதி என்றே வைத்துக் கொள்ளலாம். ஸ்லேடை மர்மம். இதிலே ஒரு ஸ்லேடை இருக்கிறது. பதம் என்றால் கால் அல்லவா? ஷட்பதி என்றால் 6 கால் கொண்ட ஜந்து என்று அர்த்தம். 6 கால் ஜந்துவாது விசித்திரமாயிருக்கிறது என்று தோன்றும். மனுஷன் 2 கால் பிராணி, மிருகங்கள் 4 கால் பிராணி, 8 கால் பூச்சி என்று ஒன்று இருக்கிறது. காலே இல்லாத பாம்பு, மரவட்டைக்கு எண்ணி முடியாத கால்கள். 6 கால் ஜந்து என்ன? அதுதான் வண்டு. வண்டுக்கு 6 கால் தான் இருக்கும். ஷட்பதம் கொண்டது அது. ஆகையால் ஷட்பதி என்றால் வண்டு என்று அர்த்தம். ஷட்பதி ஸ்தோத்திரம் என்றால் வண்டு ஸ்தோத்திரம். 6 பதம் ஸ்லோகம் உள்ள இந்த ஸ்தோத்திரத்துக்கு ஏன் வண்டு ஸ்தோத்திரம் என்று பெயர்? இந்த ஸ்லேஷை என்ன என்ற ஆச்சாரியால் கடைசியான 7வது ஸ்லோகத்தில்தான் புதிர் அவிழ்க்கிறார். ஒரு கதை சொல்கிறவர் அதில் மர்மமாக ஒன்றை ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு அதை உடனேயே அவிழ்த்து விடாமல் கடைசி வரை முகம் மூடி வைத்து ஆர்வத்தை ஜாஸ்தியாகி கொண்டே போய் கடைசியில் தான் அவிழ்ப்பார். அதே மாதிரி ஷட்பதி என்ற ஸ்தோத்திரத்துக்கு டைட்டில் கொடுத்த ஆச்சாரியாலும் ஸ்லோகம் முடிகிற போதுதான் இதற்கு
ஏன் ஆறுகால் ஸ்தோத்திரம் அதாவது வண்டு துதி என்று பெயர் கொடுத்தார் என்று விண்டு சொல்கிறார். காவியங்களிலும் பக்தி கிரந்தங்களிலும் ஈடுபட்டவர்களுக்கு ரசிகர்களுக்கு அவர் சொல்லாவிட்டாலும் ஆரம்பத்திலேயே புரிந்துவிடும். உங்களில் கொஞ்சம் பேருக்கு இப்பொழுதே ஷட்பதி வண்டு என்பதில் உள்ள ஸ்லேஷை புரிந்திருக்கலாம். புரியாதவர்களுக்கு நானும் ஆச்சாரியால் மாதிரியே கடைசியில் தான் புரிய வைக்கப் போகிறேன். இப்பொழுது முதல் ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த முதல் ஸ்லோகத்தில் எவையவற்றை வேண்டி பிரார்த்தனை பண்ண வேண்டும் என்று நமக்கு ஆச்சாரியால் சொல்லிக் கொடுக்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.